நகங்கள்ல வரக்கூடிய நோய்களை பற்றியும் நாம தெரிஞ்சுக்கலாம். அதான் நகத்தில் ஒரு சின்ன அடிபட்டா கூட நம்மளுக்கு அதிகமான அளவுக்கு வலி வருது. ஸோ அந்த நகத்தை நாம் எப்போதுமே அழகுபடுத்துறதுல தான் குறியாக இருப்போம். ஆனால் இது ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு நல்ல நகம் அப்படிங்கிறது வந்து நல்ல பிங்க் கலரில் மஞ்சள் நிறமாவோ கருப்பு நிறமாவோ ப்ரௌனாவோ இல்லை வெள்ளையா கோடுகளோடையோ ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு நகங்கள் பார்த்தீங்கன்னா லங்கில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, நுரையீரலில் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய நெக நுனிகள் வந்து ஸோ இது மாதிரி நம்மளுடைய நெகத்தை பார்த்தே நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து நாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வியர்ஸ், நான் உங்கள் டாக்டர் வித்யா பிரியதர்ஷினி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நெகங்களோட பாதுகாப்பு பற்றி பார்க்கலாம். நெகங்களில் வரக்கூடிய நோய்களை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெகங்கள் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து நம்மளோட விரல்களுடைய நுனியில் இருக்கக்கூடிய அப்பண்டேஜஸ், அதாவது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு கீழே இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான இரத்த ஓட்டமும் நிறைய நரம்புகளோட நர்வ் எண்டிங்ஸும் நிறையா இருக்குது. அதனால தான் நகத்தில் ஒரு சின்ன அடிபட்டா கூட நம்மளுக்கு அதிகமான அளவுக்கு வலி வருது. சீக்கிரம் அதில் வந்து பெரிய வீக்கமாக வந்துடும், ஆரல்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆயிரும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிறதுல நல்ல லூஸ் டிஷ்யூஸ், அதாவது நிறைய அதிக கேப் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், டைட்லி பேக்டாக இல்லாமல் அந்த மாதிரியான அதிக இரத்த ஓட்டத்தோடு இருக்கக்கூடிய ஏரியா. அது ரொம்ப சென்சிட்டிவான நம்மளுடைய விரல் நுனிகள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக படைக்கப்பட்டது அந்த நகங்கள். ஸோ அந்த நகத்தை நாம் எப்போதுமே அழகுபடுத்துறதுல தான் குறியாக இருப்போம். ஏதாவது மருதாணி வச்சுக்குவோம், இல்லைன்னா நெயில் பாலிஷ் போட்டுக்குவோம். இப்போல்லாம் ஆர்டிஃபிஷியலாக அதுக்குன்னே ஜுவல்லரிஸ் மாதிரியே வந்துடுது. அந்த அளவுக்கு அதை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறோம். ஆனால் இது ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு நல்ல நகம் அப்படிங்கிறது வந்து நல்ல பிங்க் கலரில் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டிங்கன்னா திருப்பி அந்த பிங்க் ரீட்டைன் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு நல்ல நகமாக இருக்கணும். மஞ்சள் நிறமாவோ கருப்பு நிறமாவோ ப்ரௌனாவோ இல்லை வெள்ளையா கோடுகளோடையோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் ஹெல்த் கேர் பண்ணணும்னு அர்த்தம். இந்த நகம் அப்படி அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நம்ம உள்ளே இருக்கக்கூடிய வியாதிகளை அது நிறைய சுட்டி காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நகம் ரொம்ப பேலாக இருக்குது, வெளுத்த தன்மையோடு இருக்குது. நீங்கள் இப்படி அமுக்கிட்டு விட்டால் திருப்பியும் வந்து அதில் பிங்க் கலரில் வராமல் வெள்ளையாகவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இரத்த சோகையாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அயன் டெஃபிஷியன்சி இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு சத்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதே போல் நம்மளுக்கு செரிமானம் சரியில்லை, மெயினாக லிவரில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாகவே இந்த நிறைய வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு, சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு நகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும். அதோடு சேர்த்து அதில் தடிப்பமாக நல்லா வந்து ரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம், நல்லா கோடு போல் வளைவுகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் நிறைய சிஓபிடி அப்படின்னு சொல்லுவோம், நம்மளுடைய லங்கில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, நுரையீரலில் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய நெக நுனிகள் வந்து வளைஞ்சி இருக்கிறத நாம் பார்க்குறோம். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் கிளப்பிங் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ இது மாதிரி நம்மளுடைய நெகத்தை பார்த்தே நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து நாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நம்மளுக்கு லிவரில் பாதிப்பு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு மஞ்சள் காமால இருந்தது அப்படின்னா நெகங்களில் வந்து மஞ்சள் கலரில் நாம் அதனுடைய அறிகுறியை நாம் தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி எதுவும் இன்ஃபெக்ஷன்லாம் இல்லைங்க, என் நெகம் வந்து சீக்கிரமாகவே டெட் நெயிலாக மாறிடுது, அதாவது அது செத்து போகுது, நெகத்துக்கும் நம்மளுக்கு அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு இந்த சதப்பகுதிக்கும் வந்து கேப் இருக்குது, அது கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னா நாம் வந்து நெகம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகுது, பூஞ்சை தொற்று அதில் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த நெகத்தினுடைய கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த சாஃப்டாக ஒரு டிஷ்யூ போல் இருக்கிறது, அதை ரொம்ப மென்மையாக நாம் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அதிக நேரம் சோப்புக்குள்ளே கையை வச்சுருக்கிறது, இல்லை தண்ணியில் வந்து வேலை பார்க்கக்கூடியவங்க அந்த நெகத்தை வந்து நீங்கள் அந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் சாதாரணமாக தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ தேய்ச்சி அதை வந்து திருப்பி நார்மலுக்கு நாம் கொண்டு வரணும். அப்படி செய்யாத பட்சத்தில் என்ன ஆகும், ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ரொம்ப காமனஸ்ட்டு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த மாதிரியான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த நெகம் பட்டு போன மாதிரி ஆயிரும். அது உங்களுடைய அந்த நெகத்தை இருக்கக்கூடிய அந்த ரிட்ஜிலேருந்து கலண்டு வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் தான் கால் விரல்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய நகங்களையும் அது பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சத்து குறைபாடு இருந்தாலே நகங்கள் வந்து முதல்ல டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு அடுத்து வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வர ஆரம்பித்து நம்மளுடைய நகங்களே கலண்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ அதே போல் நம்ம ஒர்க்கு ரிலேட்டடாகவும் நம்ம என்ன மாதிரியான வேலையில் இருக்கணும், இப்போ பொதுவாக கெமிக்கல்ஸ் நிறையா ஹேண்டில் பண்ணி வேலையில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் நான் முதல்ல சொன்ன மாதிரி தண்ணியிலே கை வச்சு வேலை பார்க்கக்கூடியவர்கள், இப்போ மீட் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து மீனோ கறியோ இதெல்லாம் கையாளக்கூடியவங்க தொடர்ந்து வந்து அந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ்குள்ளே கையை வச்சுருக்கும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா அவர்களுடைய நகங்கள் எல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகிறத
நாம் பார்க்க முடியுது. முடிந்த அளவுக்கு நாம் இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ அங்கீகரிக்கப்பட்ட நிறைய வந்து கை உறைகள், நல்ல க்ளவுஸஸ் வந்து நல்லா கிடைக்குது, ஹைஜீனிக்காக ஃபுட்டெல்லாம் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி க்ளவுஸ் பயன்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அது தவிரமே இந்த நகங்களை நல்லா பாதுகாக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் நாம் செய்ய வேண்டியது நல்ல தண்ணி குடிக்கிறது. ஸோ டீஹைட்ரேஷன், தண்ணீர் சத்து நம்ம உடம்புல வந்து குறைவாக இருந்தால் அந்த நகங்களை வந்து ரொம்ப பாதிக்கும். இரண்டாவதாக அதில் வந்து எண்ணெய் பசைத்தன்மை. அட்லீஸ்ட் வந்து டெய்லி நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி அதில் தேங்காய் எண்ணெய் நல்லா தடவிட்டு படுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது நாம் அதில் வந்து கொஞ்ச நேரம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து அதை நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி அதை வந்து சரிப்படுத்திக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் அழகுபடுத்துறதுக்கு தான். இதையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி உள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரிப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் அந்த பிரச்சனை என்னவோ அதை கையாளுறது தான் ரொம்ப நல்ல விஷயம். இப்போ ஒரு ஜாண்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன தேய்ச்சாலும் அந்த மஞ்சள் கலர் போகாது. ஏன்னா நீங்கள் அதை சரி பண்ணிக்கிட்டா தான் அது சரியாக போகும். அதே போல் நெக விரல்கள் வந்து வெளுத்து இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் அது என்ன சத்து குறைபாடோ அதை பார்த்து மருத்துவர் அணுகி அந்த சத்தை வந்து சரி பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு அது சரியாக போகும். ஸோ அழகான நெகங்கள் வந்து நெயில் பாலிஷில் மட்டும் இல்லை, நம்ம அதை நல்லா கவனிச்சுக்கிறதுல தான் இருக்குது. நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகள்லேயும் இருக்குது. நன்றி.